அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல எப்படி நம்ம ஈஸியா சம்பாதிக்கிறது அப்படின்ற வழியை தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்க அப்படின்னா நான் எப்ப வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நான் ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ராடே மெத்தடை பயன்படுத்தி எப்படி நம்ம டெய்லி வந்து 500 ரூபீஸ் ப்ராஃபிட் பண்றது அப்படின்ற ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். சோ வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா புரியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அப்ஸ்டாக்கோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 2 டேஸ்லயே வந்து உங்க ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ டிஸ்பிளேல ஒரு இமேஜ் எடுத்து பாத்தீங்களா, இதுதான் வந்து 9:30க்கு டாப் 2 கெய்னர்ஸ் டாப் 2 லூசர்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம், பை சைடு மட்டும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதாவது கோல் இந்தியா மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், 9:30 வெயிட் பண்ணணும். 9:30க்கு இந்த கோல் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சுட்டு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. சோ இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவ் டெமோ போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் பேர் வந்து பிரேக் அவுட் மெத்தட். இந்த மெத்தட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வேற புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வச்சுங்க சார்ட்டை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை வந்து நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துனா கோல் இந்தியாவை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் அதாவது 9:15 9:30 கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் 50 பைசா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற கேண்டலான 9:30 9:45 இருக்கிற கேண்டல் வந்து 140.50 பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:44 AM ஆகுது. ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் 65 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? கரண்ட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கண்டலோட ஹை ப்ரைஸ். ஓகேங்களா? நான் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஹை ப்ரைஸ் லைன் போட்டிருக்கேன். ஸோ அந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 9:45 ஆக போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 9:45 வெயிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களோட ஆர்டரோட ப்ரைஸ் எல்லாமே நான் போட்டு நம்ம ரெடியாக என்ட்ரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 9:45 ஆனத உடனே நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இப்போயே ஃபுல்லாக நம்ம ஒவ்வொன்றையும் ஃபில் பண்ணி வைக்கலாம். குவான்டிட்டி, டைப்பு, பை ப்ரைஸ் எவ்வளோ, ட்ரிகர் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லிட்டு நம்ம இப்போ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 9:45 ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் நானும் வந்து போட்டு வச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:45 ஆயிடுச்சு. நீங்கள் உங்களோட பை ப்ரைஸில் வந்து அதாவது பை ப்ரைஸில் என்ன ப்ரைஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 10 பைசாவோ இல்லை 20 பைசாவோ அதிகமாக வச்சு போட்டுட்டு நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, பையும் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனில் நம்மளோட வாங்கின ஸ்டாக் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14 குவான்டிட்டி வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. நம்ம வாங்கின பை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் 70 பைசா. ஓகேங்களா? உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ நான் 140 ரூபாய் 70 பைசாக்கு வாங்கியாச்சு இந்த ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து புக் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறோம் எந்த அளவுக்கு லாஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ₹1 லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ₹1.50 சம்பாதிக்கணும். அப்படின்னா லாஸ் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலான அமௌண்ட் நீங்கள் சம்பாதிக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து கோல் இந்தியா எடுத்துக்கிட்டீங்களா, 140 ரூபாய் 70 பைசாக்கு நான் பை பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து லாஸ் பண்ணணும் அப்படின்னா 139 ரூபாய் 70 பைசா, அதாவது ₹1 வந்து நான் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். லாஸ் பண்ணணும்னா ₹1 தான் லாஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா 140 ரூபாய் 70 பைசா நீங்கள் வாங்கியிருக்கிறதுனால 141 ரூபாய் 70 பைசா வந்து மினிமம் வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கான வேல்யூ ஆகணும். அதாவது இது வந்து 1:1, ₹1 லாஸு ₹1 ப்ராஃபிட்டு. அதே போல் நீங்கள் வந்து 1:1.5 அப்படின்னா நீங்கள் ₹1 ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா ₹1.5 ப்ராஃபிட்டுக்கு வைக்கணும். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வந்து 1:2 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ₹1 லாஸ் வச்சிங்க அப்படின்னா ₹2 வந்து ப்ராஃபிட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மந்த் ஸ்டார்டிங்கில் எந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு மந்த் ஃபுல்லாகவே நீங்கள் அதே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ₹1 தான் லாஸ் பண்ணணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ₹1 தான். நீங்கள் வந்து 100 ஸ்டாக் வாங்குறீங்கன்னா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு ₹100 தான் லாஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா 1:1 நீங்கள் டெய்லி ₹1.50 பைசா மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தட். ஒரு மாதம் நீங்கள் என்ன ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ செட் பண்ணுறீங்களோ அதே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் நீங்கள் மாதம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? அப்படி பண்ணுறப்ப மந்த் எண்டில் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குதா லாஸில் இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வாங்கின ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் வாங்கின விலையோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்குது, 20 பைசா வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து பேனிக் ஆகாமல் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா?
அந்த ஆர்டர் வந்து ஒன்று ரிஸ்க்கு, அதாவது ரிஸ்க்கான லாஸை வந்து ஒன்று அச்சீவ் பண்ணணும், அப்படின்னா ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லாஸும் அச்சீவ் பண்ணாமல் ப்ராஃபிட்டையும் அச்சீவ் பண்ணாமல் நம்ம வந்து பாதியிலே செல் பண்ணிட்டு வெளியே வரக்கூடாது. அது வந்து ஒரு இம்ப்ராப்பர் மெத்தட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நான் அப்படின்னா ஒன்று ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறவங்களும் வெயிட் பண்ணணும், இல்லை ப்ராஃபிட் ஹிட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்தளவுக்கு பொறுமையை நீங்கள் வளர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிச்சேன்னு சொல்லிட்டு பயத்தில் வித்துறக்கூடாது. ஓகேங்களா? நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அவசரப்பட்டு நம்ம ப்ராஃபிட்டையோ லாஸையோ வந்து பாதியிலே வந்து புக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒன்று லாஸை புக் பண்ணால் ஃபுல்லாக புக் பண்ணணும், இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னா ஃபுல்லாக புக் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் வச்சு காமிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் ஆர்டர் வந்து சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸ்டாக் ப்ரைஸும் 140 ரூபா 90 பைசா ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணலாம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:48 ஆகுது. நம்ம பை பண்ண டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:45க்கு நம்ம பை பண்ணோம். 3 நிமிஷம் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 நிமிஷத்துக்குள்ளாரவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா வேகமாக அப் சைடில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து 10 ரூபா கிட்ட வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. நமக்கு டார்கெட்டை புக் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் வந்து 25 பைசா இருக்குது. ஓகேங்களா? அதாவது 1:1க்கு இன்னும் வந்து 20 பைசா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 20 பைசா வரவங்க நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 141 ரூபா 80 பைசா வந்து வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ ஆர்டரை வந்து செல் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நான் வந்து 1:1 ரேஷியோ வந்து நான் சூஸ் பண்ணுறேன். வந்து நீங்கள் மார்க்கெட் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா 1:1 தான் வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 141 ரூபா 85 பைசாக்கு நான் செல் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1:1.15 ப்ராஃபிட் ரேஷியோ நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ₹1 15 பைசா வந்து எனக்கு ப்ராஃபிட் ஒரு ஸ்டாக்கு. ஓகேங்களா? நான் 14 ஸ்டாக் பை பண்ணியிருந்தேன், அதனால் வந்து 16 ரூபா 10 பைசா லாபம். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ராப்பரான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.